அது வந்து அசர்பைஜான்ல இருந்து வந்த ஃபுட். சோ அது செய்றாங்க. Made in a fast track fusion version, the way I make it at home. நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன சொல்றாங்கன்னா. அது வந்து அசர்பைஜான்ல இருந்து வந்த ஃபுட். ஸோ அது செய்றாங்க. சிக்கன் புலாவ் மாதிரி பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்து ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிருக்காங்க. Made in a fast track fusion version, the way I make it at home. That's not a full ceremonial version, that's just a fast track version, the way I would do it at home. அவங்க வீட்டில் செய்யற மாதிரி பயங்கர இதா பண்ணலையாமா. இது வந்து அந்த இது மாதிரி இருக்குல்ல. பேசினப்போ ராகுல் காந்தி பேசினப்போ அவர் பேசுவார் ஹிந்தியில, இவங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. I don't believe what she's translating, that's not what I'm saying. சரி, இது வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. How do we release this beauty? நம்ம செய்கிற மாதிரி ரொம்ப டைம் எடுத்து செய்கிற சிக்கன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் 10 minutesல இந்த வீடியோ முடியும் போது அவங்க முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அதில் ஆனியன் போட்டு ஆனியன் அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டாங்க. ஸோ டர்மரிக் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Now we're going to mix in the chicken with spices and onions. If I would have known the quantity of the chicken, I would have put a lot more onion in there. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சிக்கன் பிரெஸ்ட் பீஸுங்க. ஸோ போன்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரெஸ்ட் பீஸ் தான் யூஸ் பண்ணாங்க. While the rice is getting ready, but the rice has to be semi-cooked. When you take it on the stove, it's got to be semi-cooked, so it can't be a fully cooked rice, and I'll explain why in a minute. இந்த ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் அண்ட் இது வந்து பாதி தாங்க குக் ஆகிருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து குக்கிங்கில் வந்து பாதியில் அவங்க சொல்லுவாங்க. நம்ம குக்கிங்க்கும் அவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அவங்க ஊரில் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். So that's saffron. Got to infuse for a few hours, and also I add a tiny bit of salt and saffron because it helps the infusion bit. சாஃப்ரான் குங்குமப்பூ போட்டிருக்காங்க. குங்குமப்பூல வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டக்குன்னு வெளியில வந்துருமாமா. ஸோ அதனால வெளியே வந்திருக்கு. ரைஸ் வந்து 50% குக் ஆயிடுச்சுங்க. ஸோ பாதி குக் ஆன உடனே அந்த ரைஸ் உடையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை எடுத்து வடிச்சிட்டு இப்போ வந்து அவங்க சொல்கிற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. வடிச்சிட்டாங்க, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வடிச்ச ரைஸ்ல ஃபர்ஸ்ட் கீழே வந்து வாட்டர் போட்டுட்டு சாஃப்ரான் வாட்டர் போட்டுட்டு மறுபடியும் ரைஸ் போட்டு மறுபடியும் மேலே சாஃப்ரான் வாட்டர் போட்டாங்க. I don't add the oil. A lot of people do add the oil at this stage. I don't because there's oil in there. இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் ஊத்திப்பாங்களாமா. பட் வந்துட்டு ஆயில் இப்போ இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிக்கன்லேயே ஆயில் ஊற்றிடுவாங்க. So the rice was half ready. Now we need to make it ready on a very tiny. இப்போ லோவஸ்ட் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த வாட்டர் சாஃப்ரான் வாட்டர்லயே இந்த ரைஸ் மீதி ரைஸ் குக் ஆகும். இது வந்து ஹாஃப் குக்டா இருக்கும்போது இந்த வேலை பண்ணிடணும் நம்ம. Go in there. A lot of people cook them all individually and separately, but we're doing the express fusion version the way I do it at home. So வந்து டக்குன்னு ஃபாஸ்டா பண்ற வெர்ஷன் தான் காட்டுறாங்க. ஆப்ரிகாட். ஆப்ரிகாட்டும் கூட என்ன போட்டிருக்காங்க? What is that? The other thing? Plums. பிளம்மும் ஆப்ரிகாட்டும் ட்ரைட் அது. ஸோ அதை வந்து தண்ணியில ஊற வச்சிருக்காங்க. முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டாங்க. ஸோ அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு இப்போ சிக்கன் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3/4 குக் ஆனதுக்கு அப்புறமா அதை போட்டிருக்காங்க. அவங்களே குக் பண்ணி அவங்களே சாப்பிடும் போது தான் நமக்கும் தெரியும். குடிக்க மாட்டேங்க, குடிக்க மாட்டாங்க.
நாங்களும் வாய் பார்த்துட்டு இருக்கோம். இதில் காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க க்ரஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும்தான் காரத்துக்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக காரம் போட்டுக்கோங்க. It's water is still there. Yeah, it's fine. It's you pour it. Should I mix it? If you want to, I'll make it different. Okay. தண்ணியா இருக்கு. இங்க பாருங்க இவ்வளவு தண்ணியா இருக்கு. Yeah, this water is nice. அந்த தண்ணியோட தான் வந்து சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்புறமா சொல்றோம். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸ்மெல் நல்லா தான் வருது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். Just tell me what you're doing. So I'm going to fry the onion first for taste. So I put a bit of salt, but there is salt in the egg already, so they're not getting too much. Salt, tiny bit of turmeric, a really tiny bit. Because we don't want turmeric to overpower and take over the taste. இரண்டே வந்து சுட்டு எண்ணெய் விடுறார்கள். அது வந்து நல்லா பொடியாக நறுக்கினாங்க. அது தான் போட்டாங்க. என்ன போட்டாங்க? மஞ்சள் பொடியா? அது மஞ்சள் பொடி. Depends what pepper you like. What pepper do you like your dish? I can make it pepper. More? More? Like moderate, someone. You're cooking, like you know how it will taste it. கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுருக்காங்க, பெப்பர் போட்டுருக்காங்க. டிஷ் பேர் சொல்லுவேன். டிஷ் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. What's the dish name? Pork. That's chicken. அதுதான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தருக்கு மட்டும் நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ அதனால அவருக்கு வந்து இந்த எக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணாங்க. ஆக்சுவலி இது ஸ்கிராம்பிள்டு எக் தான். And salt and pepper. அந்த சிக்கன் செஞ்சாங்கல்ல இதுக்கு முன்னாடி, ஸோ அது வந்து எடுத்து இந்த லிக்விடும் ஆப்ரிக்காஸும் கொஞ்சம் எடுத்து அப்படியே இதில் போட்டுருக்காங்க. அந்த ஜூஸ் வந்து இறங்கணும் அப்படிங்கிறதால. ஆனால் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இது சாப்பிட முடியாது. பட் கோகுல் வந்து எகிட்டேரியன் பிளஸ் வந்து சிக்கனோட ஜூஸ் டேரியன், அதில் சாப்பிட்டுக்கலாம். மக்களுக்கு சொல்லிடுறேன். மக்களுக்கு சொல்லிடுவேன். மக்களுக்கு சொல்லிடுவேன். ஆமா, செம்மையா இருக்கமா. அவங்களே சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தெளிவான ரிவ்யூ சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்லிடுவோம். Tell me how much? It's enough. Enough. Because I'm not well. Okay. Enough. Really? Yeah, really. பார்க்கறதுக்கு அப்டேஸ்னா இல்லை, முன்பு பார்த்தாலும் டேஸ்ட் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். முக்கால்வாசி தான் குக் ஆயிருக்கு. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க போல. எனக்கு பிடிக்கும். சிக்கன் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பிளாண்டா ஒன்றும் இல்லை. டேஸ்ட் உப்பு பெப்பரோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கு. ஆனா இது நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க.